இன்றைக்கு இந்த நாட்கள் உங்களோடு கூட இந்த எபிரேய புஸ்தகத்திலிருந்து நேரம் கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாக தான் இருக்குது. ஆனால் அந்த சுருக்கமான நேரத்திலே நான் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. வேதாமத்தில் 2 பகுதிகள் இருக்கிறது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற 2 பகுதிகள் இருக்கிறது. புதிதாக இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் சுருக்கமாய் சில காரியங்களை முகவரியாய் சொல்கிறேன். இதில் பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாக அநேக சம்பவங்களை சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அநேக மனிதருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்த நிகழ்வுகள் உண்மையாய் ஆண்டவர் தேவன் இருக்கிறார் என்றதுடைய அடையாளத்தை பார்க்கத்தக்கதாய் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது தான் பழைய ஏற்பாட்டில். அது இல்லாமல் தேவனே இறங்கி திருக்கசி மூலமாய் பேசுகிறார், தேற்றுகிறார், வாக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாடு வாக்கு பண்ணப்பட்ட இயேசு. பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் மனிதர்களுக்குள்ள அநேக தோல்விகள், அநேக பின்மாற்றங்கள், அநேக காரியங்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது கடவுள் ஆமேன் தேவன் அப்படி சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் தான் வந்து இந்த உலகத்தில் பிறந்தார். நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவர் ஒரு மனுஷன் மாதிரி வந்துட்டு மற்றவங்கள மாதிரி அப்படின்னு யாராவது கூட ஒப்பிடலாம். அவர் அந்த மாதிரி இங்கே ஏதோ வந்து ஒரு நோக்கம் அப்படின்னு ஒரே ஒரு குறிப்பிட்ட நோக்கமோ இல்லை ஒரு அரசியல் மாதிரி ஒரு காரியத்தை செய்யவில்லை. அவர் தெய்வனுள்ள தேவனுடைய குமாரன். அவர் தான் ஆண்டவர், அவர் தான் கிறிஸ்துவாய் இருக்கிறார் இன்றைக்கும். ஆமேன். அவருக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்கு. அந்த நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசுன்ற நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசுன்ற நாமத்துக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. அவர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் அவர் ஊழியங்களை செய்து அந்த வல்லமையில் எப்படி காரியங்கள் நடக்கும் என்பதை இந்த உலகத்தில் அவர் நிரூபித்து அவர் ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் ரட்சிப்பையும் சந்தோஷத்தை சமாதானத்தை தந்து ஒரு மாதிரியாய் அதை தான் அதை ஒரு என்ன பண்ணார், ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் வர்ற எல்லாருமே அந்த இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு ஆதாரத்தை அமைச்சிட்டு போயிட்டாரு. ஆமேன். என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆதாரத்தை அமைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வேதாமத்தில் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் அப்படின்னு இருக்குது இல்லையா, இன்னொரு பகுதி. இந்த புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் அவருடைய சரித்திரம், அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த அநேக அற்புதங்கள், பிற்பாடு அவரை நம்பி ஊழியங்களை செய்து அவர்கள் பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டு இந்த இயேசுவின் நாமத்தில் எப்பேற்பட்ட ஜெயங்கள் நடக்கும் என்று அநேக சம்பவங்கள் அதில் ப்ரிடாமினன்ட்லி அதிகமாக எழுதின நிருபங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 13 நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்கே சத்ருவாய் இருந்தார். எப்படி இருந்தார்னா இயேசுவே வெறுத்தார். இயேசுனாவே அவர் சொன்ன அவருக்கு கோவம் வந்துடும், அவர் அடிச்சிருவார். இயேசுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மதவாதியாக இருந்தார். இந்த பவுல் எப்படி இருந்தார்னா அப்படிதான் இருந்தார். ஆனால் ஒரு நாள் வியக்கத்தக்க விதத்தில் அவர் பிரயாணமாய் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே ரோட்டில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஒளி அவரை தொட்டு கீழே விழுந்துட்டார். அவர் அந்த ஒளியை தொட்டு விழுந்த பொழுது கண் பார்வையெல்லாம் இழந்துற பிறகு யாரை நிந்திச்சுட்டு இருந்தாரோ, யாரை ரொம்ப இழிவாய் பேசி கொண்டிருந்தாரோ அந்த இயேசு அவரிடத்துல பேசி சொல்றாரு, என்னை அடிக்கடி துன்பப்படுத்துறல அந்த இயேசு நான் தான் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவ்வளவா இந்த பவுல் என்ன பண்றாரு இயேசுவை, ஏன்னா அதுக்கு முன்னால் இருக்க சில அதிகாரங்கள்லாம் வாசிங்கன்னா அடிக்கிறதும் துன்பப்படுத்துறதும், அவர் சபையாண்ட போயிட்டு நம்ம நீங்க இயேசு சொல்றீங்களா அப்படின்னு பேசின அந்த மனுஷனை இயேசு தொட துவங்கினார். அவர் தொடப்பட்டு அவர் சொல்றாரு, நீ இதுக்கப்புறம் கண்டம் எழுந்திருப்ப ஒருத்தன் வந்து உங்ககிட்ட வந்து அனனியான ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், அவனுக்கு ஊழியம் செய்வான், நீ எழுந்திருப்பாய், எழுந்து என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, இனிமேல் எனக்கு நீ ஊழியம் செய்யணுன்ட்டார். அதுக்கப்புறம் அவரை பார்த்தீங்கன்னா அதாவது பவுல் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பு இருந்த சரித்திரம் வேற, அதுக்கப்புறம் இருந்த சரித்திரம் பார்த்தீங்கன்னா லக்ஸரி கிடையாது, கம்ஃபர்ட் கிடையாது, நிறைய சிலாக்கியங்கள் கிடையாது. ஆனால் இயேசுக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து அநேக உபாதைகள் பட்டு வெளிப்பாடுகளை பெற்று ஒரு 13 நிருபங்களை இந்த வேதாமத்தில் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். ரொம்ப சின்னதாக ஒரு சுருக்கமாக, ஏன்னா புதுசாக எடுத்தோடனே நான் என்ன பேசிட்டேன்னா உங்களுக்கு நிறைய நேரத்தில் புரியாமல் இருக்கும். ஆனால் இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 128-129வது வாரமாய் பேசிக்கொண்டிருக்கேன் இந்த எபிரேய புஸ்தகத்தில். அதில் அவர் எழுதின இன்றைக்கு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்பட்ட வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது ஆனா இந்த நிருபத்தை மாத்திரம், இந்த எபிரேய புஸ்தகத்தை மாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார் அப்படின்னு எழுதப்படவில்லை. ஆனால் எழுத்துப்பூர்வமாய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இதுவும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தான் எழுதப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கின்ற அநேக ஆதாரங்கள் அதற்கு ஒத்து வருகிறது. அதை தான் எழுதப்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டின் புஸ்தகங்களே எபிரேய புஸ்தகத்தை நான் எடுத்து பேச வேண்டிய ஒரு வெளிப்பாட்டின் காரணம் என்னவென்றால், இந்த புஸ்தகத்துக்குள்ள கிட்டத்தட்ட the whole summary வேதாமத்தினுடைய அநேக காரியங்களுடைய ஒரு உள்ளடக்கமாய்
இந்த முழு புஸ்தகம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 11 அதிகாரங்களை தியானித்து 12வது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை கடந்த வாரங்களிலிருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்க. அதில் விசேஷமாய் இயேசு கிறிஸ்து யார், பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எப்படி இருந்தது, அந்த லா, ஆமேன், அந்த நாட்கள் லா என்றால் என்னதுங்க, நியாயப்பிரமாணம் எப்படி இருந்தது, அது இயேசு கிறிஸ்து மூலமா இந்த நியாயப்பிரமாணம் எப்படி மாற்றப்பட்டு இயேசுவின் நாமத்தில் எப்படி ஜெயம் உண்டானது என்பதை எல்லாம் விளக்குறதான் இந்த புஸ்தகத்தில் அநேக காரியங்களை நீங்க பார்க்கிறீங்க. அதுல 11ஆம் அதிகாரத்தில் விசேஷமாய் ஒரு மனுஷன் விசுவாசம், அதாவது கடவுள் இயேசு இருக்கிறார் என்பதை ஒரு செயல் வடிவத்திலேயோ ஒரு பொருளாய் பார்க்க முடியாது. ஆனால் தன் இருதயத்தில் இயேசு இருக்கிறார், இயேசு இடத்துல கேட்கும் போது அது நடக்கும் அப்படின்றத அவன் எவ்வளவு கூட நம்புறானோ அதற்கு நிச்சயமாக ஒரு பதில் உண்டு என்பதை விவரமாக எழுதப்பட்டது தான் இந்த 11வது அதிகாரம். The book of Hebrews chapter 11 speaks a lot about the faith and the display of the faith. ஆமென். விசுவாசத்தினுடைய ஆதாரங்கள், அதற்கு பல உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி, காணப்படாதவருடைய நிச்சயம் என்று முதல் வசனத்திலே துவங்கிறது. அதை நான் அதிகமாக உங்களிடத்திலே ஆழமாய் தியானித்தோம். அதை தான் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை முழுசுமா எழுதிட்டு 12 அதிகாரத்தை துவங்கும் பொழுது அவர் எழுதுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஆகையால், ஆமென், இத்தனை காரியங்களை கேட்டுட்டீங்க. நம்ம தொடர்ந்து யாருன்னா ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து நிறைய நன்மையை சொல்லி சொல்லி நம்ம கேட்டு நம்பாமே இருந்தோன்னா அந்த பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்குது. அதுதான் சொல்ல வராரு. 11ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க என்ன பண்றீங்க, நிறைய விஷயங்கள், எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவாய் விசுவாசத்தின் பேர்ல ஜெயமாய், ராஜ்யமா இருக்கட்டும், தனிப்பட்ட மனுஷனுடைய காரியமா இருக்கட்டும், ஒரு குடும்ப காரியமா இருக்கட்டும், ஒரு பிள்ளையா இருக்கட்டும், எல்லாமே விசுவாசத்துல ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, விளக்கமா எழுதிட்டு முதல் வசனத்துல சொல்ற, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறது. அப்ப நீங்க நம்புறத நம்பாத உங்க கையில தான் இருக்குது. The evidence of all what God could do, you have to believe it by faith. There are a lot of evidences. If the Bible, you got to trust this Bible. It's not just a written book. It's not a history book. இது ஒரு ஏதோ ஒரு என்னதுங்க, வரலாற்று சரித்திரம் நிறைந்த ஒரு புத்தகம் அல்ல. இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் எவ்வளவு கூட நம்புறோமோ அதுதான் விசுவாசமாய் இருக்கிறது. எவ்வளவு கூட நம்புறோம், இந்த வேதாகமத்தில் இருக்கப்பட்ட காரியங்களை எவ்வளவு கூட நம்புறோம் அப்படின்னு சொல்றத நான் தான் நம்பணும். ஆபிரகாம் ஒருத்தர் இருந்தார். அவர் இருந்தா எனக்கு என்னங்க பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுற முடியாது. ஏன்னா அவருடைய விசுவாசம் என்னை தொடுகிறது. இந்த மனுஷனாகவே வாழ்றார். விசுவாசம் தோல்வியினால, அவர் நம்ப முடியாதபடினால சில பின்மாற்றங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனாலும் எழும்பி என்ன பண்றாரு, அதை ஜெயமாய் செயல்படுத்துகிறார். அதை தான் என்ன பண்றோம், 11 அதிகாரம் முழுக்க அநேக காரியங்களை வாசித்தோம். 12 அதிகாரத்தில் அதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 13ஆம் வசனத்தில் ஆகையால் நீங்க என்ன பண்ண, அங்க ஒரு ஆகையால் யூஸ் பண்றார். முதல்ல ஒரு 4ஆம் வசனத்தில் ஒரு ஆகையால் யூஸ் பண்ணிட்டு இப்போ 3ஆம் வசனத்தில் ஒரு ஆகையால் பார்க்கறோம்னா, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்க ஆத்துமாக்கள் என்ன பண்றாதீங்க. அதுதான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், the delay will make you tired. Lot of time when you are expecting some, ஒரு காரியத்தை காத்துட்டு இருக்கிறோம், அப்ப அதுல தாமதம் வரும்போது நம்ம இருதயம் என்ன பண்றோம், ரொம்ப சோர்ந்துரும். அந்த இருதயத்துக்குள்ளதான் ஆத்துமா இருக்குதுன்னு எங்க இருக்குது, படம்லாம் கேட்கக்கூடாது இல்ல. அப்ப என்னதுங்க, அது ஆத்துமா என்ன பண்ணுது, சோர்ந்துரும். நிறைய நேரத்தில் இருதயம் என்ன பண்ணுச்சுன்னா, ஆத்துமா சோர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாரும் இருக்க முடியாது. அதனாலதான் தாவீது அடிக்கடி சொல்றாரு, ஆத்மாவே நீ ஏன் என்ன பண்ணாத, எதை வேணா பண்ணு, டென்ஷன் ஆகு, கோவம் ஆகு, இமோஷனல் ஆகு, ஆனா ஆத்மா மாத்திரம் என்ன ஆயிடாத, சோர்ந்து போக கூடாது. ஆத்மா சோர்ந்துருச்சு, சோத்துமா வராது. ஆத்மா சோர்ந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்னும் நம்மளால ஜெயமா இருக்கும். ஆத்மா கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா கடைசியில் நம்ம செத்த பிறகு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ்கிறோம். அதுக்கப்புறம் அந்த உடம்பு இதே உருவத்தோடு கூட நான் மேலே போவேன் அப்படின்னு எங்கேயும் எழுதியில்லை. ஆனால் என் ஆத்மா என்ன பண்ண போது, அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படிக்கு போகுது. அது எப்படிங்க இருக்கும், உருவம் இதே மாதிரி இருக்குமா, தெரியாது. இதே மாதிரி வடிவத்தில் இருந்து இந்த மாதிரி மூடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதெல்லாம் தெரியாது. ஆனால் என் ஆத்மா வெளியேற பெற்றதாக இருக்கிறது. அப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து, சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆத்மா சோர்ந்துட விட்டுறாதீங்க. சில தாமதம் வரும், பையன் மாட்டெல்லாம் சொல்லுங்க, மேக்ஸ் கிட்ட சொல்லுங்க, பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுங்க. சில தோல்வி வரும்பொழுது ஆத்மா என்ன பண்றக்கூடாது, என்னங்க ஏசு ஏசுன்றீங்க ஒன்னும் செய்ய மாட்டாருங்களே அப்படின்னு என்ன பண்ற, ஆத்மா சொல்லுங்க, ஆத்மா சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஆத்மா சோறும் பொழுதுதான் ஸ்ட்ரெஸ் வந்துடுது. என்ன வந்துடுதுங்க, ஆத்மா தோந்துச்சுன்னா வந்துடுது,
இது ஒரு புது கண்டுபிடிப்பின் வார்த்தையா மாதிரி இருக்குது இன்னைக்கு, the modern world. Today every mankind speaks his word. படிச்சவன் படிக்காதவன், கிராமத்தில் இருக்கிறவங்க, ஐடி ப்ரொஃபஷனல், டாக்டர் எல்லாருமே பேசுறாங்க. என்னது? ஸ்ட்ரெஸ். பைபிள் எங்கடா இருக்குதா? இல்ல. மன அழுத்தம் இருக்குது, ஆனால் அது வரும்லாம் சொல்லப்படவில்லை. மனுஷனா இதை உண்டாக்கி கொண்டான். ஏனென்றால் தாமதத்தினால ஒரு சோர்வு வருது. சோர்வு என்ன பண்ணுது? ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. மன அழுத்தம் அநேக நேரங்களில் கடவுளே இல்லைன்னு சொல்ற அளவு கூட நம்மளை தள்ளி விட்டுரும். அதனால தான் மன அழுத்தத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. மன அழுத்தத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னா நம்ம ஆண்டவரை நம்பி என்ன பண்ணோம்? அறிக்கைட்டுட்டே இருக்கணும். இது எனக்கு ஒன்றுமே நடக்கலாம்ல, கடவுள் இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை விட மாட்டார். என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார், அவர் அனுமதிக்காமல் இந்த காரியம் வாழ்க்கையில் வராது. நான் இதில் நின்று உறுதியாக நின்று ஜெயமாக இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்கெல்லாம் சொல்லுங்க. அப்போ அதை தான் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் என்ன பண்ண, இலைப்புள்ளவங்களா என்ன பண்ண, ஆத்துமாக்களை சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் பாருங்க, ஒரு மனுஷனை வந்து ஒரு திட்டம் வச்சிருக்கும் போது அவன் அந்த நோக்கத்துக்காக வணைகிறார். இஃப் ஐம் யூசிங் த வேர்ட், தமிழ் வேர்ட் கரெக்டாக பண்ணனா, அது எனக்கு என் ப்ரொனவுன்சியேஷன் சரியாக புரியலன்னா திரும்ப சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுங்களே, படைச்சிட்டாரு, ஆனால் திரும்ப அவருக்கு ஏற்ற விதத்தில் என்ன பண்றாரு? உருவாக்குகிறார். Because there is a purpose in your life. உன் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கிறபடினால யார் மேலே ஆண்டவர் என்ன பண்றாரோ, திட்டம் வச்சிருக்காரோ அவங்கள சிட்சிக்கிறார். அந்த வசனத்தை ஒன்று ரிஃபைன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்றேன். ஆமென். என்னதுங்க? யார் மேல திட்டம் வச்சிருக்கிறாரோ, யார் மேல ஒரு டெஸ்டினி இருக்குதோ, டெஸ்டினா ஒரு வருங்காலம் என்று ஒன்று வைத்திருக்கிறாரோ அவன் வாழ்க்கையில ஒரு சிட்சையை கடவுள் கொண்டு வர்றாரு. இன்னைக்கு அந்த சிந்தனையை தெளிவாக்கி கொள்ளுங்க. அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள, அந்த புரிதல் உங்களுக்குள்ள வரணும். என்னென்ன, ஓ இந்த தண்டனையா, இது எனக்கு சில காரியங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்பனா நீங்க உடனே என்ன தான் சொல்லணும்? கடவுள் என்ன நேசிக்கிறாரு, ஆண்டவர் என் பேர்ல ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்க, அதனால தான் என்ன பண்றாரு? இந்த சிட்சையினூடாய் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை தேவன் என்ன பண்றாரா? ஏன்னா பாருங்க, 7ஆம் வசனத்தை தான் வாசிக்கிறீங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை, அப்ப புள்ள அப்படின்ற அந்த பர்த் ரைட்டு, இது வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுல இல்ல. இன்னைக்கு ஒரு புள்ளைய டெஸ்ட் பண்றதுக்கு there's a lot of DNA tests is there, so many things you could do. அந்த சாயல் மாதிரி இருக்கிறான், அதே மாதிரி இருக்குது மூக்கு, கண்ணு. இங்க எப்படின்னா, சிட்சையை சகிச்சா அவன் தான் என்னதான் எப்படி இருக்குது பாருங்க, கிரிட்டிக்கல் ஆகுது. இது கொஞ்சம் விசுவாசத்துல அவர் தருகிற சில, அப்படின்னா கடவுள் எப்பவுமே சிச்சிச்சே இருப்பார். சிச்சுன்னா என்னது? நம்ம ஒரு இது ஒரு பையனை உட்கார வச்சு நோண்டினே இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு அவன் அழுகுறானா, கில்னா சிரிக்கிறானா, அழுகுறானா, இல்லைன்னா அப்படி ஒரு சிலர்லாம் டார்ச்சர் பண்ணும். அந்த மாதிரிலாம் கிடையாது. கர்த்தர் உன்னை ஒரு ஸ்ட்ராங் ஆக்குறாரு. ஏன் ஸ்ட்ராங் ஆக்குறாரு என்றால், இதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்க போகிற சில காரியங்கள், சில சவால்கள் வரும்பொழுது கூட நீ அதில் ஜெயமாக கடந்து போயிடுவேன்றதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சில நேரங்களில் சில தாமதத்தில் உன்னை சிட்சிக்கிறார். அதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் தூக்கம் மாதிரி வந்துச்சுன்னா தூங்குங்க, பரவாயில்ல. ஒரு 5-10 பேருக்கு புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி தான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசி பேசி கொஞ்சம் புரியுறவங்கெல்லாம் புரிஞ்சுங்கன்னா, அங்கே நிறைய வயசானவங்க, என்னோடலாம் ரொம்ப முதிர்ச்சியாக பிரசங்கம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் எந்தெந்த காலத்து. ஆனால் அப்படியே பேசி பேசி அப்புறம் பார்த்தா அந்த பாஸ்டர் ஃபீட்பேக் கொடுக்குறாரு. ஐயா, ஒருத்தரும் சாட்சி, நான் இது வரைக்கும் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் நான் ரெக்கார்ட் பண்ணதே கிடையாது, நான் பண்ண மாட்டேன்னா அது. ஆனால் அவர் பேசும்போது நான் பண்ணணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் தேவையாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சில டவுனாக போயிட்டு இருந்துச்சு சில காரியங்களாம். இல்லை, சரி கர்த்தர் நம்மளை கொண்டும் கிரியை செய்கிறாரு, நம்ம ஊழியத்தில் நம்மளோட ஆண்டர் இருக்கிறாரான்ற என்ன பண்ணோம், நம்ம பேசும்போது கர்த்தர் கிரியை நடக்குது, அப்போ ஆண்டர் என் கூட தான் இருக்கிறாரு. அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கினேன். அவர் அத்தாட்சிக்காக நிறைய ப்ரூஃப்ஸ் அவங்க பேசுனதெல்லாம் கூட அவர் என்ன பண்ணார், அமிச்சார். கேளுங்க பாஸ்டர், நானா சொல்ல கதை கட்டி சொல்ல, உங்களை திருப்பி இன்னொரு வாட்டி கூப்பிட்றதுக்கோ, இல்லை நீங்கள் வந்தால் ஏதாவது ஒரு 5000 ரூபா கொடுத்து 10,000 ரூபா கொடுத்து எங்களுக்கு எதனா பண்ணுவீங்கன்றதுக்கெலாம் சொல்ல. அப்போது நான் நம்புகிறேன், கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். உனக்கு ஒரு கஷ்டத்தோடு போறீங்கன்னா கர்த்தர் உன்னை நேசிக்கிறான்னு அர்த்தம். சொல்லுங்க, கஷ்டத்தோடு போறீங்கன்னா என்ன சொல்லுங்க, கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஒரு பிரச்சனையோட போறீங்கன்னா என்ன சொல்லுங்க, கர்த்தர் என்னை நேசிக்கிறாரு, ஆனால் தான் என்னை சிட்சிக்கிறாரு. சொல்லிட்டு பல காரியங்களையும் நம்ம கடந்த வாரங்களில் கூட அதில் கூட பாருங்க, அந்த விசுவாசத்தில் நிலைநிற்க முடியாதபடிக்கு என்ன பண்ணுறோம், அநேக நேரங்கள் அதான் இன்னும் விவரித்து அதை பேசிட்டே போகும்போது சொல்கிறாரு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு
ஆமாம், நிறைய நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயங்களுக்குள்ளே வந்து போகுது. we are all human. அதனால்தான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நானே பாரமுள்ள மனுஷன், நான் மனுஷன் ஆண்டவரே, நான் என்னது மனுஷன் ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கிருபை வேணும் ஆண்டவரே. இல்லை, நிறைய நேரத்தில் நம்ம எவ்வளோதான், பவுல் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. there are few people that you could admire in the Bible. எல்லாருமே அட்மையர் பண்ணலாம், எல்லாம் நோவாலிருந்து எல்லாருமே அட்மையர் பண்ணலாம். அது பவுலுடைய ஊழியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்த சிக்ஷையை போல, அவருக்கு வந்த உபத்திரங்களை போல. அது இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்கிறாங்க, அவர் உட்கார்ந்து எழுதின நிருபங்கள் சிறைச்சாலைக்குள்ளேருந்து எழுதினார். அந்த சிறைச்சாலை என்றால் இன்றைக்கி நிறைய சிறைச்சாலைகளை நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்குது. படங்களில் பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம், நேரில் போய் பார்க்கலாம். அங்கே இருந்தது இன்றைக்கும் அவங்க படம் எடுத்து போட்டால் நிமிரக்கூட முடியாது. உள்ளுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா அங்கே ஒரு மூவ் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கணும். நாள் முழுக்கல்ல, மாதங்கள் முழுக்க, மாதங்கள் முழுக்க அப்படியே தான் இருக்க முடியும். எனக்கு எழுந்து கூட எதுக்குமே அது இட்ஸ் லைக் அ 4-sided wall that you could not even move yourself. உன்னை நீ நகர்த்திக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்குமா. ஆனால் அதற்குள்ளே உட்கார்ந்து அவர் ஒரு வெளிப்பாடுகளை பெற்று நிருபங்களை எழுதியிருக்கிறார் அப்படின்னும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எப்படி அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் ஒரு பாரமுள்ள மனுஷன் தான் ஆண்டவரே, எனக்கும் என்ன பண்ணுது, சில நேரங்களில் எனக்கு கிருபை வேணும். கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத, உனக்கு கிருபை தரேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த ராத்திரியில் எதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் பேசிட்டு தான் கடைசி பகுதியை, நேரம் கடந்து போயிடுச்சு, ஆனாலும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். கடைசி பகுதியில் சொல்கிறாரு, அதெல்லாம் பேசிட்டு அட்வைஸ் என்ன கொடுக்குறாருன்னா, தட் யுவர் ஃபெய்த் ஹேஸ் டு பி ஃபர்ம். ஒரு விசுவாசம் எப்படி இருக்கணும், உறுதியாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் கடவுள் எந்த திட்டத்தை வச்சுக்கிறால ஜெயமாக இருக்க முடியும். அல்லேலூயா. பல காரியங்களை அங்கே கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு. வீட்டில் வாசிங்க, நான் சில வசனங்கள் நிறுத்தி நான் பேச நேரம் இருக்காது. சொல்கிறாரு, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை பேசுகிறார். ஆனால் அதை மேற்கொள்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய நாமத்தினால எல்லாமே நடக்கும். இயேசு தான் மத்தியஸ்தராக இருக்கிறார். இப்போ இயேசு எல்லாவற்றுக்கும் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் விளக்கி 24ஆம் வசனத்தை நேரடியாக வாசிப்பேன். என்ன சொல்றாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்துட்டீங்க. எங்க வந்துட்டீங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அண்டையில வந்து சேர்ந்துட்டீங்க. யாரெல்லாம் அப்படி நம்புறீங்க? இயேசுவின் ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், பாடுறல, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்கென்று. உடனே அதை நம்ம ஃபாதர் பாட்டர் நீங்களும் பாடக்கூடாது, உண்மையாக உணர்ந்து பாடணும். எனக்கென்றும் எதுவும் இல்லை, இப்பூமி உண்மையாக பாடிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இல்லை ஆண்டவரே கொஞ்சம் சில விஷயம்லாம் இருக்குது, ஆனால் இயேசு ரத்தமே என் மேலே இருக்குது, அந்த ரத்தத்தினால என்ன பண்ணா கொஞ்சம் ஜெயமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே வந்துட்டோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடி சொல்றாரு. இயேசு பேசுகிறவர். என்ன சொல்றாருங்க, இயேசு. எத்தனை பேர் நம்புறீங்க ஐயா? இயேசு இடத்துல வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, யாரெல்லாம் அவங்க எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசு இடத்துல வந்துட்டேன்னு சொல்லுங்க. இயேசு நம்புறவங்களா யாரும் இயேசு கிட்ட வந்தவங்க தான். இயேசு நம்புறவங்க எல்லாருமே இயேசு இடத்துல வந்துட்டவங்க தான். அது தேர்ஸ் நோ டிஸ்கிரிப்ஷன் தட் இன்னும் அதுக்குன்னு போயிட்டு நீங்கள் ஒரு இதில் போய் நிற்கணும்லாம் சொல்ல, இந்த இடத்துக்கு தான் போகணும், அந்த இடத்துலாம் போகணும் அப்படிலாம் சொல்ல வரல. இயேசு நம்பிட்டீங்க, இயேசு இடத்துல வந்தாச்சு. ஆமென். அப்போ இயேசு இடத்துல வந்த நாம என்ன சொல்றோம், அவருக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடிக்கு பூமியில பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகி போனால் எப்படி தப்பி போவோம்? அவர் என்ன பண்ணாரு, பேசினார். அன்னைக்கு நம்ம கேட்கலாம், இப்போ தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. அவர் பேசத்தை கேட்காம இருந்தால் நம்ம எப்படி என்ன பண்ண முடியும், ஜெயமாய் இருக்க முடியும். நம்மளுக்கு புரிகிற பாஷையிலே அதை நான் விளக்குறேன். ஆமாம், என்னதுங்க, ஜெயமாய் இருக்க வேண்டும் என்றால் இயேசு நடிலே இருக்க வேண்டும், இயேசு பேசுகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜெயமா இருக்கணும், என்ன பண்ணோம், இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். இயேசு பேசுகிறதை நாம் என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு. அவருடைய சத்தம் என்ன பண்ணுச்சுங்க, பூமியை அசைய பண்ணிட்டு. ஆமா, இயேசுவுடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். அப்ப என்ன பண்ண போறாரு இயேசு, என்ன பண்ண போறாரு, பூமியும் வானத்தையும் என்ன பண்ண போறாரு, அசைக்க போறாரு. வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும் என்பதை குறிக்கிறது. There will be a lot of changes, there will be a lot of challenges. That's what exactly I wanted to say.
இன் கன்க்ளூஷன், இந்த வசனத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆண்டு எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கம்மிங் டேஸ் there's going to be lot of challenges. நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறதற்கென்று அநேக சவால்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். சொல்லுங்க, என்னதுங்க? விசுவாசத்தை பரீட்சை பார்க்கறதுக்கு. அதனால தான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற மனுஷன், ஆமென், எல்லாத்துலேயும் உறுதியாக இருக்க என்ன பண்ண நாம, ஆமாம், ஸ்திரமாக இருந்து கொண்டே தான் இருக்கணும். அதனால சொல்கிறாரு, திஸ் மீன்ஸ் all of creation. 27 வசனத்தை இங்கிலீஷில் வாசிக்கிறேன். It's much refined actually, and I like that version. It says, this means that all of creation will be shaken and removed so that only unshakable things will remain. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அது ரொம்ப அழகாக எழுதி இருக்குது. என்ன எழுதுதுன்னா, இந்த அசைவில் அவிசுவாசமாக இருக்கிறவங்க, அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாதவங்க, நம்பாதவங்க தூக்கப்படுவார்கள். என்ன பண்ணுவாங்க? ஆமா, ஆண்டவரே நான் இதை பண்ண அதை பண்ண இதை பண்ணனா, ஒரு அசை வரும்போது என்ன பண்ண, ஒரு விசுவாசம் நிலையாய் இருக்க வேண்டும். சோதனை வரும்போது என்ன பண்ணும் விசுவாசம்? பிரச்சனை வரும்போது உங்க விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசம் விசுவாசம் இருக்கும் என்றால் ஆண்டவர் உன்னை ரிமூவ் பண்ண முடியாது. சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? அதனால தான் என்ன பண்ணோம், ஐ நீட் டு பி ரிமைனிங் இன் ஹிம். அதுதான் இன்னைக்கு ராத்திரியுடைய டைட்டில் கூட சொன்னேன், ஃபர்ம் ஃபவுண்டேஷன், நிலையான அஸ்திவாரம் கிறிஸ்துவுக்குள்ளே என் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், ஆமென். பாருங்க, நம்ம காற்று பறக்கடிக்கிற பதற போல இருந்தோன்னா, சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வந்தால் இமோஷனலாக அப்படியே ஏதோ ஆண்டு உதவும் தான் நம்புகிறேன், எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போயிட்டு ஒரு பிரச்சனை வரும்போது, அதில் வெளியில் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனை காத்துருக்குது. வீட்டுக்கு போனால் ஒன்று காத்துருக்குது, நம்ம வேலையில் ஒன்று காத்துருக்குது, எல்லா இடத்துலையும் நமக்கு காத்து கொண்டு இருக்குது. அப்போது நாம் அந்த டைமில் வந்து என்ன பண்ணக்கூடாது? என்னடா இது, அதை தனியாக டீல் பண்ணிக்கிட்டு இங்கே தனியாக ஆண்டரை பார்த்து கொண்டிருப்போம் என்றால் நாம் இணைந்து இல்லை விசுவாசத்தில். அதான் I want to just make a statement. அதான் சொல்றாரு, since 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்றாருங்க? ஆதலால் நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். எத்தனை பேர் நம்புறீங்க? அசைவில்லாத ராஜ்யத்தை தான் நாடிக்கொண்டிருக்கிறேன். அசைவில்லாத ராஜ்யம், சொல்லுங்க. எவ்வளவு என்ன அசைச்சாலும் என் விசுவாசத்துல உறுதியா இருந்தால் அசைவில்லாத ராஜ்யத்துல எனக்கும் ஒரு பங்கு உண்டு. என்ன வேணா பிரச்சனை வந்தாலும் என் விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு அதை தான் நீங்கள் பிடிச்சிங்க. என்ன வந்தாலும் என்ன பண்ணுங்க, என் விசுவாசத்தில் உறுதியாய் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன பண்ணோம், என் விசுவாசத்தில் நான் உறுதியாக இருப்பேன் என்றால் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்கிறதற்கு அது ஏதுவாய் மாற முடியும். அல்லேலூயா. So I want to make a statement. இந்த இடத்துல உட்கார்ந்த போது எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொன்னார், அதை சொல்றேன். ஆமென். God is speaking about a caution. ஆமென். ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் தர்றாரு. There will be challenges. If you are writing down, I want you to write down. எழுதிங்க. மனப்பாடமா நீங்க இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியும், என்னாலே பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் அடிக்கடி சொன்னா தான் வரும்னு நினைக்கிறேன். There will be a lot of challenges. நிறைய சவால்கள் இனி வருகிற நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். When you are committed in faith, ஆமென், அந்த சவால்கள் மத்தியில உன் விசுவாசத்துல நீ உறுதியாய் இருப்பாய் என்றால், ஆமென், there will be lot of challenges, but if you are committed. இதெல்லாம் ஆண்டு நான் இங்க இப்போ ஜெபத்தில் உட்கார்ந்துக்கும் போது சொன்னார். இந்த 6:30 மணில இருந்து ஆண்டு சொன்னதை நான் எழுதியிருக்கிறேன். இது பைபிள் இல்லை, பைபிள் இருக்கிற ஒரு வசனத்தை ரிஃபைன் பண்ணி ஆண்டு சொல்ல சொன்னார். நீங்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆண்டு எனக்கு திரும்ப இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்தார். ஆனால் நான் என்ன சொல்லணும் அப்போ சொன்னால் நிறைய சவால்கள் இருக்கும், ஆனால் உன் விசுவாசத்தில் நீ உறுதியாய் இருந்தால், ஆமென், இஃப் யூ கமிட்டட் இன் யுவர் ஃபெய்த், தேர் வில் பி கன்சிஸ்டன்சி அண்ட் யூ வில் see the completion. ஆமென். உனக்குள்ள அந்த விசுவாசத்தில் நீ உறுதியாக இருக்கும் பொழுது ஒரு நிலவரம் உனக்குள்ள காணப்படும். உனக்குள்ள நீ எதிர்பார்க்கிற முடிவை பார்க்கிறதற்கு ஏதுவா இதை மாற முடியும். அல்லேலூயா. அந்த கம்ப்ளீஷன் என்ன பண்ணும்? ஆமென். நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஓடிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்றவங்க நான் சொல்றதை கவனமாக கேட்டுங்க. பிரச்சனை வரும்பொழுது தான் என்னுடைய விசுவாசத்தை நான் நிலையாய் காமிக்க வேண்டும். Completion will make you a conqueror. உன் நிலைப்பாடு உன்னை ஜெயம் உள்ளவனாய் இந்த உலகத்தில் இல்ல, கிறிஸ்துவுக்கு முன்பாக நிலை நிறுத்தும்.
எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அவங்க இந்த ராத்திரியில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சவால்கள், இந்த உலகத்தில் வர்ற எல்லா சவால், இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலும் எல்லார்ட்டையும் சவால் இருக்குது. பலர்கிட்ட பேசுகிறோம், ஏதாவது ஒரு ஆங்கிளில் எல்லாம் செட்டிலாக இருக்குது, வீடு இருக்குது, வேலை இருக்குது, பிள்ளை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வேற ஒரு ஆங்கிளில் ஒரு சேலஞ்சு ஓடிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு யாருக்கிட்டையும் சவால் இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் அந்த சவால் மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு, your commitment in faith, ஒரு விசுவாசத்தில் இருக்கிற ஒரு உடன்பாடு. ஆண்டவர் இந்த சவால் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல. ஆண்டவர் என்ன சொன்னார், உலகத்தில் உனக்கு சவால் இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட நீங்கள் இப்படி சொல்லுங்க, சவால் இல்லை சொல்லி அவர் என்ன சொல்றாருப்பா, திங்ஸ் ஆர் கோயிங் டு பி ஸ்மூத் பிகாஸ் நான் மறிச்சிட்டேன், நான் உயிரோடு எழுந்துட்டேன், என் ரத்தம்லாம் உனக்கு இருக்குது, அதனால எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் எல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் நிறைய நேரத்தில் அப்படி தான் ஒரு தவறான ஒரு போதனை. நாங்கள் புதிய ஏற்பாட்டின் ஜனங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுது, கிருபை, அதனால ஒன்று சவால் இருக்குது. அப்படி பேசுகிறவங்க யாருன்னா சவால் இல்லாமல் இருக்குதா? அப்படி பேசுகிறவங்களாம் நான் கேட்குறேன், பிரச்சனை தான் பேசுகிறானுங்க. அடுத்தது பிரச்சனை தான் மாட்டினுங்கிறானுங்க. அவ்வளோ பெருசாக பேசு, நியூ காவனன்ட்ன்றான், கிரேஸ்லாம் பேசுனவங்கெல்லாம் அப்படியே போய் சிக்கிட்டாங்க. ஆண்டு சொன்ன வார்த்தை இல்லை, அது சத்தியம். அதுதான் நீ ஏசாமிட்ட வேண்டாம், அதனால பூசா வந்தவங்கலாம் நீங்கள் என்னடா அது இப்படி ஏசாமிட்ட வந்தால் நித்திய வாழ்க்கை இருக்குது, ஜெயம் இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுறாரு, இந்த சவாலை நாம் என்ன பண்ணோம், எவ்வளோக்குள்ள விசுவாச உறுதியில நிலைத்திருக்க நாம் காண்பிக்கிறோம்னு சொல்லி தான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் எவ்வளோக்குள்ள நீங்கள் உறுதியாக இருந்து இந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள ஒரு பெரிய ஜெயத்தை உங்களால் பார்க்க முடியும். ஆமென். எங்கனாலும் திரும்பினாலும் எந்த திரும்புகிற இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கலாம். பயப்படாதீங்க. அதன் மத்தியில் ஒன்று தான், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை விட மாட்டார். ஒரு பக்கம் இது இருக்குது, என்ன இருக்குது, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் இருந்து நம்ம சொல்றாரு, அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் மாறாத ஆண்டவராக இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனையில் நான் விட்டுட்டு ஓட மாட்டேன். சம்டைம்ஸ் our trainers, our coaches will say, you got to face this, I am not going to come with you. கோச் ட்ரெயினர்லாம் பார்த்துக்கலாம், ஏய் போ, நீ போய் ஆடு, நான் வர மாட்டேன், வெளில தான் இப்போ கிரவுண்டுக்கு வெளில தான் நான் பார்ப்பேன். ஆண்டு உன்னை கிரவுண்டுக்கு வெளில இருந்து பார்த்துனுங்க மாட்டார், கூடவே இருப்பார். யாருக்கு புரியுது? கூடவே உலகத்தின் முடிவு மாதிரி நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஆனால் சவாலை சமாளிக்க வேண்டியது நான் தான். எப்படி? என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி சமாளிக்கணும். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு போகுது? சரி, சவாலை நான் தான் சமாளிக்கணும். நான் எப்படி சமாளிக்கணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை இதில் விட்டுட்டு போல. அதுதாங்க கிறிஸ்தவம், அதுதாங்க விசுவாசம், அதுதான் கிறிஸ்டியானிட்டி, அதுதான் இயேசுவை நம்புறதுனுடைய அடையாளம். வேற எதுவுமே இல்லை. இந்த கிறிஸ்தவம் மதமும் கிடையாது, அதை எடு இதை எடு, அதெல்லாம் கிடையாது. இதுதான் கிறிஸ்தவம். என்ன கிறிஸ்தவம்? இயேசு என் கூட இருக்கிறார், எல்லாத்துலேயும் அவர் என் கூடவே இருக்கிறார். இந்த உலகத்தில் நான் பிரச்சனையோடு இருப்பேன், ஆனால் பிரச்சனை மத்தியில் அவர் என் கூட தான் இருக்கிறார். எல்லாரும் கூட தான் நீ படிக்கணும். உனக்கு தனி இந்த கிறிஸ்டின் ஆகிட்டுனா உங்களுக்கு தனியாக வந்து ஏசாமன் சொல்லி கொடுக்குறாரா கிளாஸில்? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏசாமன் கிளாஸ் எடுக்கிறாரா? அதே டீச்சர் தான் எடுக்கிறாங்க. ஏசாமன் வந்து கையை பிடிச்சி, ஏசாமன் கையை பிடிச்சி எக்ஸாம் எழுதுவார். ஆனால் அவர், ஆண்டவரே நீங்கள் எழுதுருங்க, பேப்பர் தாங்க, பிளாங்க் பேப்பர் எடுத்து டேபிளில் போட்டு ஏசு இப்போ எழுத போகிறார், நான் கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணுறோம், அந்நிய பாஷையில் ஜாம் பண்ணிக்கிறேன்னா அதெல்லாம் நடக்க போகிறது. நீ தான் எழுதணும். யாரும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் புரியுது? கிண்டல் பண்ணல நான், உண்மை தானேங்க. நீ தான் உன் கையை எடுத்து, உன் பேனாவை எடுத்து, உன் ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் நீ தான் எழுதணும். அவரு கூட இருப்பாரானா என்ன பண்ணுவாரு? ஞானத்தை அருளுகிற ஆவியானவர் உன் மேலே இருப்பார், அறிவை அருளுகிற ஆவியானவர் உன் மேலே இருப்பார், ஞாபக சக்தியை தருகிற ஆவியானவர் உன் மேலே இருப்பார், எல்லா ஆலோசனையை தருகிற ஆவியானவர் உன் மேலே இருப்பார், உனக்கு உதவி செய்கிறவர் உன் மேலே இருப்பார், உன்னை விட்டு போக மாட்டார். என்ன சொல்லிட்டாரு? உலகத்தில் முடிவு வருது, என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். ஆனா நீ செய்யணும். எதை செய்யணும்? விசுவாசத்துல நீ எழும்பி செய்ய வேண்டும். I want to read this statement one more time. I want to give this caution. There will be challenges, but when you are committed in your faith, there will be consistency, which will be a completion of your faith, and you will be a conqueror. Hallelujah. ஆண்டவர் எனக்கு சொன்னாருங்க, you will have these challenges. எல்லா சவாலும் இருந்துட்டே இருக்கும். ஆனா கம்ப்ளீஷன்,
காங்கரர், ஜெயமுள்ளவன் அப்படின்ற பேர் வாங்கணும்னா அதெல்லாம் என்ன பண்ணோம்? சமாளிச்சு வந்துட்டே தான் இருக்கணும். அப்பதான் ஜெயமா இருக்க முடியும். அல்லேலூயா. அதில் எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு கண்ணை மூடி ஒரு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்துறேன். ஒரே ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. உங்க பிரச்சனையை சொல்லுங்க. எல்லாரும் யூனிக் இல்லை, நம்ம தனித்தனியான பிரச்சனை இருப்போம். யாருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும்? எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்க போறது இல்லை, அவங்களுக்கு இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்க. அதனால் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க. ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த சேலஞ்ச் எனக்குள்ள இருக்குது. பட் இன் திஸ் சேலஞ்ச் லார்ட், ஒன் திங் ஐ வாண்ட் அஷ்யூர், அன்ற ஒரு காரியத்தை நான் நிச்சயப்படுத்துகிறேன். இந்த சவாலின் மத்தியில் உண்மை மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆண்டவரே விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி என்ன பண்ணுங்க, இந்த ராத்திரியில் நீங்கள் என்னோடு கூட பேசுகிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபிச்சிட்டே இருங்க. ஏன்னா அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யூ மைட் பி பேட்லிங், யூ மைட் பி ரெஸ்லிங் வித் a lot of problem. நிறைய பிரச்சனையோடு கூட, நிறைய சூழ்நிலையோடு, நிர்பந்தங்களோடு கூட நீங்கள் சவாலை சந்திச்சே இருப்பீங்க. I want to caution you. உங்களிடத்துல நான் பார்த்து சொல்கிறேன், என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். This world is of problem. Anywhere you go around, உங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரச்சனை மத்தியில் I'm seeking your commitment in me. என்கிட்ட இருக்கிற உடன்பாடு, என்ன நம்புற அப்படின்ற அந்த ஐக்கியத்தை, அந்த உடன்படிக்கையை நான் பார்க்கிறேன். அந்த பிரச்சனை மத்தியில் நீ எவ்வளவுக்குள்ள என்ன நம்புற, என்ன எவ்வளவுக்குள்ள விசுவாசிக்கிற அப்படின்ற அந்த கமிட்மெண்ட்டை பார்க்கிற. பிகாஸ் தட் ப்ரூவ்ஸ் யுவர் கன்சிஸ்டன்சி இன் காட். அது என்ன பண்ணுது? கர்த்தருக்குள்ள இருக்கிற நிலைவரத்தை அது நிரூபிச்சுட்டே இருக்குது. That consistency is something God is looking to make you a conqueror in this world. இந்த உலகத்துல நீ ஜெயமுள்ளவன் என்று காண்பிக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த கன்சிஸ்டன்சியை உன்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. If you could prove that consistency of faith with commitment, I tell you, ஆண்டவர் சொல்றாரு, அதை உனக்கு ஜெயமா மாத்திரும் அப்படின்றாரு. நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நீ ஜெயமாய் மாத்துகிறதற்கு உன் விசுவாசம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற சோதனையை ஜெயமாய் மாற்றுகிறதுக்கு ஏதுவா இருக்குது. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். Hallelujah. The Lord is with you to establish your life. உன் வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகவே மாட்டார். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல சொல்லுங்க, எழுந்து நின்று சொல்லுங்க, ஆண்டவரே உன் பிரச்சனை நீ சொல்லியிருப்பன்னு நினைக்கிறேன். உன்னை நம்பிட்டு இந்த இடத்துல இருந்து போங்க. இந்த பிரச்சனை மத்தியில், இந்த சோதனையின் மத்தியில், இந்த சூழ்நிலை மத்தியில் என் விசுவாசத்தை, கர்த்தர் பேரில் வச்சிருக்கிற விசுவாசத்தை நான் விட மாட்டேன். அதை நான் நம்பிட்டே தான் இருப்பேன். ஆண்டவர் என்னை விட மாட்டார்.